கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. புதுக்கோட்டை தூய்மை இயக்கம் 2.0வில் கலெக்டர் நிகழ்ச்சியின் போதே அரசு முக்கிய ஆவணங்களை ஊழியர்கள் குப்பையில் போட்டது பற்றி உங்கள் கருத்து? அதான் ஏற்கனவே உங்களோட ஸ்டாலின்ல வந்தபோது வைகை ஆற்றுல கொண்டு போய் போட்டாங்க அந்த புகார்லாம். இது வந்து தூய்மை 201 காகிதம் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலாக பண்ணது, அந்த காகிதத்தை ஒழிப்பது, காகிதம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு அதை பற்றி அதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த காகிதம்லாம் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொடுத்தாங்க. ஒரு கால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து இந்த ஊழியர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கே வந்து ஒழுங்காக சம்பளம் தரல, பணி நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது தூய்மை 20 இயக்கம் 2.0 போட்டான், காண்டாவானா மாட்டானா, அந்த கடுப்பில் கொண்டு போய் போட்டானோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா மக்களுடைய அதிருப்தி அப்படிதான் இருக்கு. பிரதமர் மோடிக்கு 75 வயதானதால் ஓய்வு பெற வேண்டும் என்கிறாரே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. யாரு? 83 வயசான மல்லிகார்ஜுன் கார்கே இளைஞர். யார் சொல்லி கேட்கிறாரு? 79 வயதான அன்னை சொல்லி. இல்லைன்னா மல்லிகார்ஜுன் கார்கேக்கு வந்து சொந்தமாக கேட்குற அளவுக்கு அவருக்கு வந்து யார் வந்து உரிமையும் அதிகாரமும் காங்கிரஸ். நாங்கள் அதுக்கு மேலே வந்தால் சீதாராம் கேசரி மாதிரி பாத்ரூமில் வச்சு பூட்டிட மாட்டோமா? ஆனால் பாவம் மல்லிகார்ஜுன் கார்கே ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காரு. நாளைக்கு எல்லாம் நம்மளை பார்த்து கேட்பானே, உனக்கு 83 வயசு ஆகுது, நீ போய் அந்த ஆளை 75 வயசில் வந்து ஏன் பிரதமராக இருக்கேன்னு கேள்வி கேட்குறோமே, நம்மளை திருப்பி கேட்டால் என்ன பண்ணுது? திருநெல்வேலி கயத்தாறு காவல் நிலைய எஸ்ஐ மது போதையில் தாறுமாறாக கார் ஓட்டி வாலிபர் மீது மோதி உள்ளாரே, காவல்துறையே இப்படி என்றால்? அதாவது போதையின் பாதையில் யாரும் இளைஞர்கள் செல்லாதீர்கள்னு சொன்னார். காவல்துறையினர் செல்லாதீர்கள்னு முதல்வர் வந்து டிவியில் சொல்லணுமா இல்லையா? சொல்லலாம் விட்டுட்டாரு. அப்போ யாரோட தப்பு? அந்த எஸ்ஐ தப்பா? முதல்வருடைய தப்பு தான். ஆக மொத்தம் பொதுமக்களுக்கு வந்து என்றைக்குமே ஆபத்து தான். அரசியல்வாதிகளோ அரசியல்வாதி குடும்பத்தாலோ பொதுமக்களுக்கு ஆபத்து. அது முன்னாலெல்லாம் அரசியல்வாதிகளோடு இருந்தது, இப்போ காவல்துறையும் அதில் சேர்ந்துருச்சு. திராவிடம் என்றால் என்ன, கொஞ்சம் விளக்குங்களேன். நம்மளுடைய பாணியில் சொல்லணுன்னா எது திராவிடம் அப்படின்னா, மாறன் சகோதரர்களிடம் வந்து சேனலில் கொடுத்துருவோம், உதயநிதி அவர்களிடம் சினிமா, செந்தில் பாலாஜி கிட்ட மது வியாபாரம், சேகர்பாபு கிட்ட கோயில்கள். அப்போ மக்களுக்கு என்ன சார்? மக்கள் கையில் டாஸ்மாக், சரக்கு வீரன், மாணவர்கள் கையில் கஞ்சா, காவல்துறை எங்களுக்கு ஏவல் துறை, வாக்காளர்களுக்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. கேள்விகளை ஆரம்பிப்போமா சார்? போயிடுவோம். முதல் கேள்வியே வெளிநாடுலேருந்து ஆரம்பிக்குது சார். சரி. பம்மன்லேருந்து மாதவி ராஜேஷ் கேட்குறாங்க, அமெரிக்கா வாஷிங்டனில் அதிபர் ட்ரம்புக்கு 12 அடி உயர தங்க சிலை நிறுவப்பட்டுள்ளதாமே. ட்ரம்ப்பு அவர் என்ன வேணா செய்வார். அவர் ஒரு, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா அவருடைய ஒரு என்ன, அவரை சார்ந்துள்ள ஒரு தலைவர், அவருக்கு நெருக்கமான ஒரு தலைவர். அவர் பேர் வந்து கிர்க், என்னமோ ஒரு கிர்க். அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஆமாம், ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே. நம்ம அந்த பேரை வச்சு மட்டும் சொல்கிறோம். அதாவது நான் வேறு எங்கேயோ கூட சொன்னேன், சின்ன கிறுக்கை சுட்டுவிட்டாங்க, பெரிய கிறுக்கு வந்து நம்ம சுடணும்னு சொல்லலை. ஆனால் அமெரிக்காவுடைய இது பார்த்திங்கன்னா சரி, வரலாற்று அரசியல் வரலாறு பார்த்திங்கன்னா பல ஜனாதிபதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்கும் போது பயமாகவும் கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் திடீர்னு ஒருத்தவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவான், அவன் எதுக்கு வரான் தெரியாத ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் கிட்டத்தட்ட 500 அடி 300 மீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்து போட்டுருவான். இவரை போடணும்னு நம்ம சொல்லலை. தாக்குதல் நடந்திருக்க காதில் ஒரு தடவை சுட்டாங்க, காதில் ஒரு மயிரிழை தப்பித்தார். இது வந்து அமெரிக்காவில் ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி வந்து இருக்கும் பொழுது இவருக்கு வந்து இவருக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். திராவிட மாடலில் பாருங்கள், திராவிட மாடலையே மிஞ்சிட்டார் ட்ரம்ப்பு. இவங்க இன்றைக்கே வந்து
பெரியாருக்கோ கலைஞருக்கோ வந்து அண்ணாதுரைக்கு இப்போ யாரும் செலவு வைக்கிறது இல்லை. அண்ணாதுரை நாங்கள் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, அது விட்டுருங்க. இன்ஃபேக்ட் விஜய் தான் அண்ணாதுரையை ஞாபகம் வச்சுருக்காரு, மற்றவங்களாம் மறந்துட்டாங்க. விஜய் அவருடைய அரசியல் லாபத்துக்காக ஞாபகம் வச்சுருக்காரு, ரைட்டு. ட்ரம்ப்பு இவங்களையே திமுகவையே மிஞ்சிட்டார், இல்லை திராவிடத்தையே மிஞ்சிட்டார். திமுக அதிமுக அவங்களாம் இவங்கெல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் எவ்வளோ வந்து 200 செலவைக்கிறேன், 300 செலவைக்கிறேன், பேனாவுக்கு வந்து 80 கோடி ரூபாய்க்கு பேனா செலவைக்கிறேன். இது வரைக்கும் யாருக்காவது தோணுச்சா தங்கத்தில் வைக்கணும்னு? ஆனால் பாஜக கூட, பாஜகனா மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு முன்னால் வந்த புதுசில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிக உலகிலேயே வந்து ஒரு கின்னிஸ் ரெக்கார்டில் வரா மாதிரி ஒரு உயரமான சிலை வச்சுது. அதை வச்சு சுற்றி ஒரு பூங்காலாம் டெவலப் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக வந்து கொண்டு வந்தது. எது வேணாலும் இருக்கட்டும், நாங்களும் இங்கே வந்து செம்மொழி பூங்கான்னு வச்சுருக்கோம், கலைஞர் இந்த பூங்கா அந்த பூங்கா நூலகம் இதெல்லாம் வச்சு. இது வரைக்கும் யாருக்காவது இது தோணுச்சா தங்கத்தில் சிலை வைக்கணும்னு? அமெரிக்காவில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உடனே வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்கள் வந்து என்ன, அமெரிக்கர்களுக்கு என்றைக்குமே புத்தி அதிகம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ அந்த அளவுக்கு பத்தாது அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சுதான் வைக்கல. கல்லில் வச்சா அவன் தூக்கிட்டு போக மாட்டான், தங்கத்தில் வச்சா நம்மளால் அவன் நேராக டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு, தங்கமா இது எடுத்தா எவ்வளவு தேரம், வாழ்நாள் முழுக்க நம்ம டாஸ்மாக் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து எங்கேயுமே சம்பாதிக்காமல் வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு சேவிங் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி சிலையை ஆட்டை போட்டுருவான். நம்ம ஊரில் கடவுள் சிலையே ஆட்டை போடுறான். அது போய் கடைசியில் நியூயார்க் மியூசியத்தில் பார்த்தா அது 5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இங்கே திருடுறவன் 50,000 ரூபாய்க்கு திருடி விற்றுருப்பான், அங்கே அவன் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் போய் நம்ம வந்து தங்கம் வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழர்களை வந்து தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள். நாங்கள் எதையும் யோசித்து தான் அதை வந்து தங்கத்தில் வைக்கலை. இந்த இரும்புலையோ இல்லை இதுலேயோ வந்து கல்லுலையோ கொண்டு போயிடலாம், நம்ம வந்து அதுமே கழட்டி எடுத்துகிட்டு போயிடறான். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து தங்கத்தில் வச்சா தமிழ்நாட்டின் கதி என்ன ஆகும்? பேர் கெட்டு போயிடாதா? அதுக்கப்புறம் போய் வெளிநாட்டில் போய் முதலமைச்சர் வந்து எப்படி நமது கட்டமைப்பை பற்றி, இளைஞர் திறன் பற்றி பேச முடியும்? அதனால் அதுக்காக தான் நாங்கள் வைக்கலை, அதனால் தரக்குறைவாக நினைத்து விட வேண்டாம். வடிவில் இப்படிதான் சொல்லுவார், என்னை பயந்தாங்கோலி என்றோ அது மாதிரி நினைத்து விட வேண்டாம். ஓகே சார். அடுத்ததாக சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து இளங்கோவன் கேட்கிறார், தமிழக சட்டசபையில் சட்ட விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட 256 திட்டங்களை நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என்று கைவிட்டிருக்கிறதே தமிழக அரசு. அது என்னங்க பெரிய விஷயம்? 519 வாக்குறுதிகள் கூட தான் கொடுத்தோம், அதில் 364 நாங்கள் நிறைவேற்றிட்டோம். நான் அப்பப்போ ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒருத்தர் 70% நிறைவேற்றிட்டு ஒரு அமைச்சர் சொல்லுவார், முதல்வர் 98 ஒருத்தர் 95. எனக்கு தெரிஞ்சு 100 ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல, நம்ம அது வரைக்கும் பாராட்டினவங்கள. நாங்கள் வந்து 200 மேலே போகல, 100 மேலே போகல, 200%, 176% நாங்கள் வந்து அதை நிறைவேற்றி விட்டோம் அப்படிலாம் சொல்லலைல்ல. ஏதோ ஒரு கட்டுப்பாட்டோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது பிரகாரம் வந்து 100க்குள்ளே நம்பர் சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்க நம்ம அவளுடைய நேர்மையை பாராட்ட வேண்டும். அது மாதிரி இப்போ 110 கீழே எவ்வளோ வந்து அப்படி பார்க்க போனால் அந்த வாக்குறுதிகள் எடுத்து நீங்கள் டிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை விட அதிகமாக வரும். கைவிடப்பட்டது இல்லை நிறைவேற்றப்படாதுன்னா கைவிடப்பட்டது தானே. ஆமாம், நிறைவேற்ற முடியவில்லை, இல்லை சாத்தியம் இல்லைன்னு வாய் திறந்து சொன்னால் தானே. கம்முன்னு விட்டுட்டாலே வந்து அதுதான். இல்லை அரைகுறையாக நிறைவேற்றினாலும் சரியாக நிறைவேற்றப்படவில்லைனாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் ஒரு உரக்கிடங்கு சில கோடிகள் செலவு, 50 லட்ச ரூபா பில்டிங்கு, அப்புறம் உள்ள இயந்திரங்கள்லாம் போட்டிருக்காங்க. பெருங்குளத்தூர், சென்னை பெருங்குளத்தூர் சாலையே இல்லையா அந்த உரக்கிடங்கு. அது போட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. சாலையே இல்லாமல், அதுக்கு அப்ரோச்சே இல்லாமல் எப்படி வந்து அங்கே போய் உரக்கிடங்கு எதுக்காக? எங்கெல்லாமோ பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைலாம் வந்து மழையில் நனைஞ்சு வீணாக போகுது. அதில் வேறு பிரச்சனை, அவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மூட்டையில் வந்து 10 ரூபா தான் வந்து இவங்களுக்கு கிடைக்குதான் விவசாயிகளுக்கு, 40 ரூபா புரோக்கருக்கு போகுதுன்னு சொல்லி. இப்போ புரோக்கருங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறான். இந்த புரோக்கர்களுக்கு 40 ரூபா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், இந்த 40 ரூபாவில் தான் இந்த அரசு அதிகாரிகள், அப்புறம் உள்ள பஞ்சாயத்து, அந்த இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இதுலேருந்து தான் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்காக தான் எங்களையே வச்சுருக்காங்க.
விவசாயி லஞ்சம் கொடுக்க மாட்டான், அவனுக்கு தெரியாது யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. அரசு அதிகாரிகளும் வந்து வாங்குறது வந்து விவசாயிகிட்ட வாங்க மாட்டான், நாளைக்கே தான் வெளியே தெரிஞ்சிடணும். அப்போ நடுவில் இந்த புரோக்கருங்கிற குஷன் இருந்தால் தான், புரோக்கர் கமிஷன் என்ற பெயரில் நாங்கள் வாங்கி நாங்கள் 40 ரூபாயும் ஒரு மூட்டைக்கு வச்சுக்கிறது இல்லை, நாங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 30 ரூபா வந்து அரசு கட்சி அப்புறம் ஆட்சியில் அதாவது அதிகாரிகள் இவங்களுக்கு போகுது. அப்போ நீங்கள் வந்து எங்கள் தலையில் கை வைக்கக்கூடாது. இது சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அது மாதிரி உரக்கிடங்கு சாலையே போடாமல் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே சாலை போடுவது திட்டத்தில் இருக்கிறது. ஸோ சாலை போட்டதுக்கப்புறம் தானே வந்து உரக்கிடங்கு வைக்கணும். வெளியிலலாம் நெல் வந்து மழையில் நனையுது, உரக்கிடங்கு கட்டி எந்திரங்கள்லாம் வந்து வச்சு சாலை இல்லாதனால பயன்பாட்டில் வராமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அதிசயங்கள் வந்து திமுக ஆட்சியில் தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அப்போ போராடினாங்க, அப்போ எல்லாம் குண்டாசில் தூக்கி போட்டாங்க, கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவங்க இன்னும் போராட்டம், இதுவரை போராட்டம் தான் செய்து கொண்டே. அந்த ராயபுரம் பகுதியில்னா இப்போ வேறு பகுதியில் இருக்குது, இது வேறு பகுதியில். ஆக அதே பிரச்சனைகள். அங்கே ராம்கி வந்து நீங்கள் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இங்கே வேறு ராம்கிக்கு பதிலாக ஒரு கெம்கிக்கு கொடுத்துருப்பீங்க, வேறு யாருக்கோ கொடுத்துருப்பீங்க. அது இப்போ இது மாறுமே தவிர, கான்ட்ராக்டர் மாறுமே தவிர விஷயம் அதே தான். ஆக என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து ஏதோ வந்து 256 தான் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களா அபிஷியலாக ஒத்துக்கிறது 256 தான். எத்தனையோ இந்த மாதிரி விடுபட்டு போனது, அவங்க அறிவித்தது, அறிவிக்காதது, சொன்னது, சொல்லாதது எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்க முடியாது. ஏதோ வந்து 256 விட்டேன்னு அவங்க சொன்னால் எண்ணியாக பார்க்க முடியும். அடுத்ததாக ராணிப்பேட்டையிலிருந்து எம் வெங்கட் கேட்கிறார். புதுக்கோட்டை தூய்மை இயக்கம் 2.0வில் கலெக்டர் நிகழ்ச்சியின் போதே அரசு முக்கிய ஆவணங்களை ஊழியர்கள் குப்பையில் போட்டது பற்றி உங்கள் கருத்து? அதான் ஏற்கனவே உங்களோட ஸ்டாலினில் வந்தபோது வைகை ஆற்றில் கொண்டு போய் போட்டாங்க இந்த புகார்லாம். இது வந்து தூய்மை 201 காகிதம் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலாக பண்ணுறது, அந்த காகிதத்தை ஒழிப்பது, காகிதம் வந்து அது சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு அதை பற்றி அதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த காகிதம்லாம் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொடுத்தாங்க. ஆட்சியருக்கே அவருடைய நாலேஜுக்கே வராமல். அதுக்கப்புறம் போய் குப்பையில் போய் அப்பா அந்த ஆவணங்கள்லாம் தேடுங்க, முக்கியமான ஆவணங்கள். அது ஒரு பேச்சுக்கு நாங்கள் வந்து அப்படி தான் தூய்மை இயக்கம் 2.0 அப்படிலாம் சொல்லி நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த பாவம் ஊழியர்கள் வந்து அவன் வேணும்னு செஞ்சானா, தெரியாமல் செஞ்சானா, தெரிஞ்சு செஞ்சானான்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட அதாவது ஒரு கால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து இந்த ஊழியர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கே வந்து ஒழுங்காக சம்பளம் தரல, பணி நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது தூய்மை 20 இயக்கம் 2.0ன்னு போட்டான், காண்டாவானா மாட்டானா, அந்த கடுப்பில் கொண்டு போய் போட்டானோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா மக்களுடைய அதிருப்தி அப்படி தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் வந்து தரமில்லாத அரிசி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரேஷன் கடையில் ரேஷன் அதிகாரிகளை வந்து முற்றுகையிட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ரேஷன் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் காவல்துறையெல்லாம் சொல்லி மேலிடத்துக்கெல்லாம் சொல்லி வந்து திறந்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை மறியல் பெரம்பூர், அந்த பெரம்பலூரில் வந்து குன்னம் பகுதியில் யாருன்னா எல்லாம் 10-12 வயசு குழந்தைங்க, ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமிகள். என்னன்னா எங்கள் அப்பாவெல்லாம் கொண்டு போய் இந்த டாஸ்மாகில் போதையில் உட்கார வச்சு குடும்ப வருமானம் பூரா அங்கே போயிடுது, அவர் எங்களோட வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்கள் வந்து அப்பான்னு சொல்கிற முதல்வரை வந்து இதை வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து 2வது போதை கஞ்சாலாம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே விற்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு. இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அவங்களா வந்து அரசியல் அது வந்து அந்த கட்சி இந்த கட்சி வேண்டாதவர்கள், நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவர்கள்னு சொன்னாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் போராட அந்த சிறுமி ஒரு யாரோ தமிழழகி என்னமோ ஒரு சிறுமி பேசிச்சு, அப்புறம் ஒரு சிறுவன் ஒருத்தன் பேசினார். அதெல்லாம் பேசுனா ஒன்றும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல, சொல்லாலே தான் பேசுகிறாங்க. அது உணர்வு பூர்வமாக பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த உணர்ச்சிகள் உள்ள என்ன ஃபீல் பண்ணாலும் அது வெளியில் வருது, யாரும் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி வரல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த அப்போது குழந்தைகளுக்கே இந்த உணர்வு இருக்கும்போது தூய்மை பணியாளர்களுக்கு இருக்காதா? எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க, பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் வந்து தூய்மை இயக்கம் 2.0ன்னு விழா நடத்துறீங்கன்னா காண்டாவானா மாட்டானா? இது மக்களுடைய அதிருப்தி நார்மலாக வந்து அரசு ஊழியர்கள் ஆரம்பிக்கும். ஆனால் முதல் தடவையாக திமுக ஆட்சியில் வந்து குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் வந்து பேருந்தை மறித்து சாலை மறியல் செய்யும் அளவிற்கு வந்து மோசமாக போயிருக்கு.
வாழ்க வளர்க. ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து தனபாலன் கேட்கிறார், பிரதமர் மோடிக்கு 75 வயதானதால் ஓய்வு பெற வேண்டும் என்கிறாரே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. யாரு? 83 வயசான இளைஞர். மல்லிகார்ஜுன் கார்கே, இளைஞர். அதுவும் வந்து யார் சொல்லி கேட்குறாரு? 79 வயதான அன்னை அன்னை சொல்லி அன்னை அன்னை சொல்லி கொடுத்து கேட்குறாரு. இல்லைன்னா மல்லிகார்ஜுன் கார்கேக்கு வந்து சொந்தமாக கேட்குற அளவுக்கு அவருக்கு வந்து யார் வந்து உரிமையும் அதிகாரமும் கொடுக்கல காங்கிரஸில். நாங்கள் அதுக்கு மேலே வந்தால் சீதாராம் கேசரி மாதிரி பாத்ரூமில் வச்சு பூட்டிட மாட்டோமா? அதனால் வந்து அதனால் வந்து அதான் கேட்குறாரு. இவருக்கு 83 வயசாகுது. கேள்வி கேட்குறதாவது யாரையாவது விட்டு. அதுதான் என்ன பண்ணார் சரத்பவார் வந்து கில்லாடி இந்த விஷயத்தில். அவர் எப்பவுமே கில்லாடி. அவர் ரொம்ப அதே சமயத்தில் அந்த காங்கிரஸ் பக்கம் இருக்க மாதிரி இருப்பார், பாஜகவோடையும் ஒரு ஒரு உறவு வச்சுப்பார் கரெக்டாக. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அது அவங்க கட்சியோட விவகாரம், அதில் வந்து நம்ம தலையிட்டு 75 வயசில் போகணும்னு நம்ம சொல்ல முடியாதுன்றார். ஏன்னு கேட்டால் அவருக்கு 85 வயசு இருக்கும். ஆமாம். அவர் சரத்பவார் அந்த அணி அந்த வகையில் அதான் அஜித் பவார் தனியாக பிரிச்சுட்டு போயிட்டார். இவருடைய அந்த ஃபேக்ஷன் இந்த பகுதிக்கு வந்து இவர் தலைவர் சரத்பவார். நாளைக்கு கேட்பான்ல. ஆனால் பாவம் மல்லிகார்ஜுன் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கார். நாளைக்கு எல்லோரும் நம்மளை பார்த்து கேட்பானே, உனக்கு 83 வயசாகுது, நீ போய் அந்த ஆளை 75 வயசில் வந்து ஏன் பிரதமராக இருக்கேன்னு கேள்வி கேட்குறமே, நம்மளை திருப்பி கேட்டால் என்ன பண்ணுது? பாவம் காங்கிரஸில் இப்படியே வெள்ளந்தியாகவே இருக்காங்க, அதனால கேட்டிருக்காரு. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து கல்யாணி கேட்குறாங்க, திருநெல்வேலி கயத்தாறு காவல் நிலைய எஸ்ஐ மது போதையில் தாறுமாறாக கார் ஓட்டி வாலிபர் மீது மோதி உள்ளாரே, காவல்துறையே இப்படி என்றால்? சரிதான், கேள்வி கரெக்டாக தான் கேட்குறாங்க. அதாவது போதையின் பாதையில் யாரும் இளைஞர்கள் செல்லாதீர்கள்னு சொன்னார். காவல்துறையினர் செல்லாதீர்கள்னு முதல்வர் வந்து டிவியில் சொல்லணுமா இல்லையா? சொல்லலை, விட்டுட்டாரு. அப்போ யாரோட தப்பு? அந்த எஸ்ஐ தப்பா? முதல்வருடைய தப்பு தான் அது. அவர் சொல்லியிருக்கணும்ல, சொல்லணும்ல. இளைஞர்களுக்கு மட்டும் சொன்னால் அவங்க பொதுவான இளைஞர்கள் பப்ளிக்கு மட்டும் நினச்சிட்டாங்க. இது காவல்துறைக்கு அப்ளை ஆகாதுன்னு நினச்சிட்டாங்க காவல்துறையில். அதில் போதையில் வந்து இதில் ஏற்கனவே வந்து ஆப் வச்சு மெட்ஸு ஹீரோயின்லாம் விற்று ஒரு 5 பேர் சென்னையில் தான் 52 அங்கெல்லாம் இந்த ஆயுதப்படையிலலாம் இருந்த ஒரு 5 பேர் மாட்டினாங்க. ஸோ அப்போது காவல்துறையில் வந்து போதையில் வந்து வண்டியை ஓட்டி தாறுமாறாக ஓட்டி யாரோ ஒரு வாலிபர் மேலே போனாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயமா சீரியஸாக கேள்விலாம் கேட்கக்கூடாது. இங்கே சென்னையில் வந்து அவர் KK நகர் தனசேகரன் இருக்காரு, ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அவருடைய பேரன் வந்து ஒரு அதாவது இந்த முக்கோணம் காதல் ஏதோ அந்த மாதிரி இந்த இளைஞர் டீனேஜ் விவகாரம், அதில் இன்னொரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு யாரையோ ஒருத்தன் ஏதோ இந்த பொண்ணு கூட பேசலை, ஏதோ பிரச்சனை, அவனை கார் ஏற்றி கொண்டுட்டு அவன் செத்துட்டானான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரிவர்ஸில் மறுபடியும் வண்டியை ஓட்டிகிட்டு வந்து அவன் மேலே ஏற்றிருக்காங்க. இது சென்னையிலேயே நடந்தது. நாங்கள் கரெக்டாக வந்து அதை பார்த்து வக்கீலை வச்சு பிணை பெயிலில் வாங்கிட்டா அந்த கேஸ் அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம்ல. அது நம்ம வந்து எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ காரை ஏற்றி கொண்டதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது ஒரு காவல்துறையில் வந்து ஒருத்தர் வந்து போதையில், அவரும் மனிதர் இல்லையா, அவருக்கும் வந்து ஒரு பொழுதுபோக்கு, போதை போட்டோன்னே பாதை மாறிடுச்சு. போதை போனால் அப்போ பாதை மாறி அவர் வந்து கொண்டு போய் யாரோ ஒரு வாலிபன் ரோட்டில் நடந்து போயிருந்தான். ஆக மொத்தம் பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்குமே ஆபத்து தான். அரசியல்வாதிகளோ அரசியல்வாதி குடும்பத்தாலோ பொதுமக்களுக்கு ஆபத்து. அது முன்னாலெல்லாம் அரசியல்வாதிகளோடு இருந்தது, இப்போ காவல்துறையும் அதில் சேர்ந்துருச்சு. ஏன்னா காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறதுனால அவங்களையும் வந்து கேட்பார் இல்லாமல் போய்விட்டது. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்னா காவல்துறை அவங்க இஷ்டத்துக்கு நடக்கட்டும். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து வேணுகோபால் கேட்கிறார், கோப்புகள் தாமதமானால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் அபராதமாமே. இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டது. இப்படி வந்துருச்சா? அப்படி இல்லை, அப்படிலாம் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுற வேணாம். அது முதல்ல புதுச்சேரியில் இந்த இருக்கு சார் புதுச்சேரி. சரி, அதை பற்றி நமக்கு என்ன? அது புதுச்சேரி வேறு கலாச்சாரம். அவர்கள் தமிழர்கள் என்றாலும் அது புதுச்சேரி வேறு. ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு புதுச்சேரி, அதாவது புஷி ஆனந்தை பற்றி பேசுறதுக்காக ஏதோ அந்த மாதிரி விஜய் சம்மந்தமாக பேசும்போது புதுச்சேரி அரசியல் வேறு, இது வேறு சொல்லும்போது மட்டும் 40க்கு 40ன்னு சொல்லிக்கிறாங்களே. அப்போ சொல்லும்போது அந்த புதுச்சேரி உள்ளே சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி வந்து புதுச்சேரியில் கொண்டு வந்துருக்காங்க. அது தமிழ்நாட்டில் அது கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. இதை நான் வந்து எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏங்க ஒரு நாளைக்கு 250 ரூபான்னா
6 மாதம் ஆகுது. நானே ரொம்ப 15 வருஷமாக வச்சுருக்கிற ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துக்கு பட்டா வந்து மாற்றம் வந்து இப்போ பலமுறை கேட்டு தரல. மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி 4 மாதம் ஆகுது. இலவச பட்டான்னு சொல்லி 60 ரூபாய் என்னமோ கட்டி பட்டாவுக்கு அப்ளை பண்ண 4 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் இப்போ தான் வந்தது நேற்று. என்னன்னு பார்த்தா அதில் மொத்தம் ஒரு 4 ஃப்ளாட் இருக்குன்னா 4 பேருக்கும் சேர்த்து ஒரே பட்டா கொடுக்குறான். அப்போ எப்படி அந்த பட்டா செல்லும்? கூட்டு பட்டாவில் வந்துருச்சு, 4 பேர் கூட்டு பட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இதை சப்டிவைடுக்கு ஒரு பட்டா வேறு. நான் கேட்கும்போது நான் மட்டும்தான் கேட்டேன், எல்லாருக்கும் சேர்த்து கேட்கல. 2 பேர் அதில் வந்து வேற எங்கேயோ இருக்கான், அவன் கேட்கவே இல்லை. பட்டா வேணுமா வேண்டாமா தெரியாது, சம்மந்தம் இல்லை. என்னன்னால் நமக்கு இப்போ நமக்கு அரசியல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வந்து எல்லாம் அரசியல் பேசுகிறோம், போகிறோம் வரோம், பத்திரிகை அதிபராக இருந்திருக்கோம், எல்லாம் இதெல்லாம் பண்ணுறோம். நான் வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட. ஆனால் வந்து நமக்கே இந்த கதினா பொதுமக்களுக்கு எந்த கதி இருக்கும்? அவர் என்ன கேட்டார், அந்த 250 ரூபாய் 250 ரூபாய் ஃபைனு. இதுவே தமிழ்நாட்டில், அதுதான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இப்போ 6 மாதம் ஒரு நாளைக்கு 250 ரூபா. இப்போ எனக்கு பட்டா வரல, என்னுடைய உதாரணத்தை வச்சு சொல்கிறேன், 250 ரூபா. அப்போ மாதத்துக்கு 7500. 6 மாதத்துக்கு வரலன்னு வைங்க, 50,000 ரூபா வருது. சுமார் 50,000 ரூபா வருது. 50,000 ரூபா அவர்கிட்ட பிடிக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா அப்போ அந்த பட்டாவுக்கான லஞ்சம் அந்த தொகை அதில் ஏற்றிக்குப்பாங்க. இந்த எவ்வளவு நாள் தாமதமாச்சோ, இந்த திருவிளையாடல் தர்மியில் எவ்வளோ பாடல், ஆமாம் இல்லை, உங்கள் பாடலில் பிழை இருக்கிறது அப்படின்னு நக்கீரன் வந்து புலவர் நக்கீரன் எழுந்திரிச்சு சொல்லுவார், பரிசு கொடுக்கக்கூடாது. என்ன என்னுடைய பாடலில் என்ன பிழை? இல்லை, சில பிழை இருக்கிறது. சரி, எவ்வளவு பிழை இருக்கிறதோ குறைத்து கொள்ளுங்கள், கழித்து கொண்டு கொடுங்கள்பாரு. அந்த மாதிரி இவர்கள் எவ்வளவு நாள் தாமதமோ அந்த ரூபா பூரா எங்கே ஏறும்னா 250 இன்ட்டு எவ்வளோ நாளோ, சில சமயம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது. அப்படின்னா லட்சக்கணக்கில் வரும். அப்போது அது எங்கே போய் யார் தலையில் கட்டுவாங்க? பொதுமக்கள் தலையில் தான் கட்டுவான். அப்போ நீங்கள் அரசு அவன் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன ஒரு பட்டா உதாரணத்தில் ஒரு 50,000 ரூபா வந்து வித்தியாசம் வருது. நீங்கள் 50,000 ரூபா பெனால்டி அபராதம் கட்ட வேண்டி வருது. ஒரே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 500 ஃபைல் கோப்புகள் அந்த மாதிரி தாமதமாக இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன கணக்கு வருது? 50,000ன்னு வச்சா எத்தனையோ லட்சங்கள் கோடிகளில் வரும். அவன் சம்பளம் எவ்வளோ வரப்போகுது? அந்த அரசு அதிகாரிக்கு, பொறுப்பான அதிகாரிக்கு ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளம் வருமா? ஒரு தோராயமாக வரலாம். அதில் எப்படி நீங்கள் வந்து பல கோடி ரூபாயோ பல லட்சம் ரூபாயோ கைப்பீங்க? எப்படி அபராதம் போடுவீங்க? அதாவது நடைமுறைக்கு எவ்வளோ தூரம் ஒரு தமிழ்நாட்டில், நம்ம புதுச்சேரியை விட்டுருவோம், அரசியல் அவங்க பார்த்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் நடக்குமா? அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுவான்? இது வரைக்கும் பட்டாவுக்கு இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் வாங்குறான்னா இப்போ X×3 X×4ன்னு ஆரம்பிச்சிருவான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு இருக்குது. இது ஏன் லேட்டுன்னு கேட்டால், நான் இல்லை, எனக்கு மேலே, அவருக்கு மேலே, அவருக்கு மேலே. நீ எவ்வளோ பேர் சம்பளத்தில் பிடிப்பீங்க? எல்லா சம்பளத்துலையும் பிடிக்க முடியுமா? இதுக்கு ஒரு வழக்கு போட்டு யார் இது வந்து பொறுப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு போய் ஒருத்தன் தடை வாங்கிட்டு வந்துடுவான். ஆமாம், உச்சநீதிமன்றம் வரைக்கும். சாதாரணமாக அவன் மாதம் 50,000 ரூபா தான் சம்பளம் வாங்குவான். ஆனால் வந்து அவன் கபில் சிபலையும், அவர் என்ன தினேஷ், அவர் என்ன சிங்வி, அபிஷேக் மனு சிங்வி, இந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து ஒரு வக்கீலை வச்சு அவன் வந்து தடை வாங்கிட்டு வந்துடுவான். அவன் 50,000 ரூபா தான் சம்பளம். அவன் எப்படி வந்து 50 லட்சம் ரூபா வச்சு கொடுத்து அந்த வக்கீலை வச்சான்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் இந்த 250 ரூபா இந்த பம்மாத்தின் நமக்கு கிடையாது, பிஸ்கட் விஷயங்கள்லாம் நமக்கு செல்லாது. அடுத்ததாக நெல்லையிலிருந்து நல்ல கண்ணு கேட்கிறார், அருமையான பெயர். தாம்பரம் போரூர் சாலையிலிருந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கான மத்திய அரசின் மேம்பால திட்டத்தை தமிழக அரசு ஏற்க மறுத்து விட்டதாமே. அது நல்ல திட்டம். ஏன்னு கேட்டால் அந்த 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 சாலையில் இது எப்படி நம்ம ஒரு வடிவில் படுத்துறோம்ல சார், வார்டன்னாலே அடிப்போம், வார்டன்னாலே அடிப்போம். அந்த மாதிரி மத்திய அரசு நான் கொண்டு வந்துட்டாலும் மத்திய அரசு சொன்னால் நாங்களா நான் போகாத ஊருக்கு வழி கேட்போம். ஆனால் கொடுத்தா வாங்க மாட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இது கொச்சின் ஷிப்யார்டு ஒரு கப்பல் கட்டும் தளம், அதுக்கப்புறம் வந்து மசகன் டாக் அப்படின்னு ஆகுது. இது ரெண்டுமே மத்திய அரசு நிறுவனங்கள். 15,000 கோடி முதலீடு பண்ணி 30,000 கோடிக்கு 2 கப்பல் கட்டும் தளங்கள் தூத்துக்குடியில் கொண்டு வராங்க முதல் முறையாக. கப்பல் கட்டும் தளம்னு வரும்போது அந்த பக்கம்லாம் இருக்குது, இதில் மகாராஷ்டிராலெலாம் இருக்குது. அது மாதிரி இங்கே கப்பல் கட்டும் தளம் வருது, குஜராத்தில் இருக்குது, இங்கே கப்பல் கட்டும் தளம் வருது.
இதை வந்து என்னன்னு பார்த்தா மத்திய அரசு நிறுவனம் பணம் அவங்க போடுறாங்க. 55,000 வந்து வேலைவாய்ப்புகள் அதனால் கிடைக்க போகுது. டிஆர்பி ராஜா சொல்கிறார், நம் மாநில அரசு இதை கொண்டு வருகிறது ஒப்பந்தம் போட்டு. யாருடன் ஒப்பந்தம் போட்டு அது சொல்லலை. ஒன்றிய அரசு, மத்திய அரசு அது சொல்லலை. கொச்சின் ஷிப்யார்ட், மசகண்டா இவர்களுடன், இந்த நிறுவனங்கள் ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசின் நிறுவனங்கள்ன்ற வாயத்தர்கள. அதுக்கு இது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் இவங்க இருப்பாங்க. ஒன்று மக்களை வந்து கிக்கர், மக்களை எட்டி உதைக்கும் அந்த மாதிரி திட்டங்கள், கிக்கர் திட்டங்கள். அப்படி இல்லை ஏதாவது மத்திய அரசு கொடுத்ததுன்னா ஸ்டிக்கர் திட்டங்கள். கிக்கர் இல்லைன்னா ஸ்டிக்கர், இதுதான் இவங்களுடைய இது. அந்த வகையில் அவர் என்ன, தாம்பரம் போரூர் சாலை நல்லா, அதிலிருந்து விமான நிலையம் என்பது ஒரு மேம்பாலம் வந்தால் அவன் சுற்றி வர்றதுக்கு பதிலாக அது வந்து நல்ல திட்டம். அது வேணான்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த 900 மின் பேருந்துகளை வந்து அவங்க வந்து சார்ஜிங் ஸ்டேஷனோடு வந்து இலவசமாக தமிழ்நாட்டிற்கு கட்டமைப்பு செய்து தருகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தேர்தல் வருது இல்லை, நாளைக்கு அதை வச்சுட்டு பாஜக அதிமுக கூட்டணி என்ன பண்ணுவாங்க பாருங்கள். 900 பஸ்ஸு நாங்கள் கொடுக்குறோம், அப்புறம் வந்து இது பண்ணுறோம் சொல்லுவாங்க. செய்வதை சொல்லுவார்கள். இது எதுக்கு இப்போ நம்ம வேணான்னு சொல்லிடுவோம். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு காலம் நம்ம திரும்பி ஆட்சிக்கு வந்தோம்னா அப்போ நம்ம போய் கேட்டு அந்த திட்டம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ கேட்போம். அதுவரை நம்ம வந்து என்ன சொல்லணும், மக்களை வஞ்சிக்கிறார்கள், மத்திய அரசு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை புறக்கணிக்கிறது, இப்படி சொல்லணுங்கிறதுக்காகவே இது வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு அமைச்சர் அவர்கள். அது ஏன் ஏற்றுக்கலான்னா, பரந்தூரில் விமான நிலையம் வருது. அப்படி வரும்பொழுது இங்கே ஒரு மேம்பாலம் எதுக்கு? ஏங்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்து மூடிட்டு இதை வந்து நெல் கோடவுன் ஆக்கிட போகிறீங்களா? இந்த சாலையே இல்லாத ஒரு உரக்கிடங்குன்னு பேசணுமே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறீங்களா? மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வேறு என்ன பண்ண போகிறீங்க? இது உண்டு இல்லை. பரந்தூரில் உள்ளது கூடுதல் விமான நிலையமாக இருக்க போயிடுது. அப்போ பரந்தூரில் விமான நிலையம் வர்றதுனால இங்கே வந்து இது வேண்டாம்னா என்ன பிரச்சனைன்னா, பரந்தூரில் விமான நிலையம் வருதுன்னா முதல்ல அதிமுக ஆட்சியில் தான் முதல்ல வந்து அது அறிவிக்கப்பட்டது. அப்போவே அவங்க சின்னம்மாவாகிற வேண்டியவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய இவ்வளோ ஏக்கர் வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் தான் அது வந்து பரந்தூரில் வருதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டது வந்து இப்போ தான். அது முதல்ல பரிந்துரையில் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2000 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. அப்புறம் டிஎல்எஃப்காரன் அவன் வாங்கி போட்டான். டிஆர்ஏன்னு ஒரு ரியல் எஸ்டேட்டு, அவங்க வந்து ஏதோ ஒரு நம்ம இவர் தாடி வச்சிருப்பாரு நம்ம வட சென்னையில். ஆமாம், ஆளினால் அழகுராஜா அவர் சம்மந்தப்பட்ட நிறுவனம்னு சொல்கிறாங்க, தெரியல. இதை மாதிரி வந்து இவங்க எல்லாரும் வாங்கி போட்டாங்க. இப்போ அப்போ அவங்களுடைய இது நியாயம் தானே? நீங்கள் பாட்டில் மீனம்பாக்கத்தை இன்னும் மேலும் மேலும் மேம்படுத்தி கொண்டே இருந்தால் இந்த பரந்தூரில் அந்த ரியல் எஸ்டேட் வேல்யூவை எப்படி ஏற்றுறதுனாங்க? அங்கே போடுங்க மேம்பாலம். மேம்பாலமோ சாலையோ நீங்கள் என்ன பண்ணணுமோ அங்கே போடுங்க. அண்டர் கிரவுண்டு டன்னல் கூட போடுங்க. நான் கேட்க போகிறதில்ல. இப்போ கூட வந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்து 2 டன்னல் வெட்டுறாங்க. மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கு. என்னென்னா, ஒன்றில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில், எண்ணெய். இப்போ அமெரிக்காக்காரன் எண்ணெய் வந்து நான் தர முடியாதுங்கிறான், ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. யூஏஇ, அதாவது துபாய், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கினோன்னா அது அங்கே கப்பலில் கொண்டு வரது பதிலாக அப்படியே அந்த டனல்லையே எண்ணெய் வந்துடும். இன்னொரு பக்கம் குடிநீர் வந்து இந்தியாவிலேருந்து துபாய் பாலைவனம், அவங்களுக்கு குடிநீர் வேணும். அதுக்கப்புறம் மக்கள் வண்டி போகிறதுக்காகவும் நீங்கள் இனிமேல் கடலுக்கு மேலே தான் போகணுங்கிறது இல்லை, விமானத்தில் தான் போகணுங்கிறது இல்லை, டன்னல் வழியாக நீங்கள் வந்து சுரங்கப்பாதை வழியாக போயிடலாம். வரதுக்கு 3-4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், தெரியல எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. இப்படி அந்த மாதிரி நீங்கள் பரந்தூரில் டன்னல் வேணாலும் கட்டிங்க, ஆனால் மீனம்பாக்கத்தை மட்டும் டெவலப் பண்ணாதீங்க. நாங்கள் உறுதியாக இருக்கோம், கொள்கையில் உறுதியாக இருக்கும். சார், அடுத்ததாக குடியாத்தத்திலிருந்து ஆர் முரளி கேட்கிறார், வீடுகளுக்கு சென்று ரேஷன் வழங்கும் திட்டத்தை திமுக நிர்வாகிகள் தலையிடும் தடுத்தலும் நடைபெறுகிறதாமே. நிறைய அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, அதாவது 70 வயதான முதியோர்கள், மூத்த குடிமக்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து ரேஷன் கொண்டு போய் கொடுக்குறேன்னு. இந்த ரேஷன்னாலே நமக்கு பயமாக இருக்குது திமுக அரசில். ஏன்னு கேட்டால் ரேஷன் பொருட்களை வந்து ஒன்று இப்போ தான் கூட சொன்னோம்,
அது வந்து தரமற்ற அரிசி வந்ததுனால ரேஷன் கடை அந்த ஊழியர்களை பிடித்து வைத்து சிறை செய்தார்கள், அப்புறம் வந்து போலீஸ் வந்து மீட்டுதுன்னு. இல்லைன்னா ரேஷனை வந்து அதில் வந்து உள்ளதை வந்து மக்களுக்கு உள்ளதை வந்து வாங்கி அதை வந்து கேரளாவுக்கும் மற்ற அண்டை மாநிலங்களுக்கு கடத்துபவர்கள் கடத்தல் நடைபெறுகிறது. அந்த கடத்தல் வந்து அதிகமாக திமுக நிர்வாகிகளோ திமுக தொடர்பானவர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. எப்படி கனிம வளங்கள் மணலில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ரேஷன் அரிசியில் ஒரு பெருசாக நடக்குது. அப்போது அவர் ரேஷன் அரிசி வீட்டுக்கு வரும்போது இன்னும் அதில் வந்து அதாவது திட்டம் நல்ல திட்டத்தை நம்ம வந்து குறை சொல்லவில்லை. ஆனால் திமுக அரசு அதை எப்படி நடைமுறைப்படுத்தும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா யூகம் பண்ணோம்னா மோசமாக தான் இருக்கும். அங்கே கிளம்பும், இங்கே வந்து சேராது வண்டி, வேற எங்கேயும் கேரளாவுக்கு போயிடும். ஒன்று. ரெண்டாவது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக நிர்வாகிகள் ஒரு வீட்லேயும் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த உள்ளூர் திமுக நிர்வாகி அவர் அங்கே இருக்கணுமா. அப்போ தானே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து அன்பு கரங்கள் காக்கும் கரங்கள் நம்மளே ஏற்கனவே பேசணும். நம்ம பேசின புண்ணியம் பாருங்கள், நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம சேனலில் வழிகாட்டியாக இருக்கோம் பாருங்கள். அப்போ வந்து இந்த நமக்கு நாமே அப்புறம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இல்லம் தேடி அப்படிலாம் வரும்போது காக்கும் கரங்கள் அப்படிலாம் வந்துச்சு. அப்படி வரும்போது அடுத்தது என்னன்னு யார் ஒரு நேர் கேட்டிருந்தார். நம்ம சொன்னோம் அடுத்தது பாசமலராக இருக்கும், இல்லை படித்தால் மட்டும் போதுமானு வரும், இப்படிலாம் வரும்னு சொன்னோம். பின்னாலேயே நம்ம சொல்றதை பார்த்துட்டு அன்புக்காரங்கள்னு வச்சுருக்காங்க. அன்புக்கரங்கள் சிவாஜி கணேசன் நடித்த படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம். இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து திட்டத்துக்கு பேர் ஒன்று வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஏன்னா அந்த திமுக நிர்வாகி வந்து ஸ்டாலின் சார் தான் கொடுக்க சொன்னார் உங்களுக்கு அப்படின்னு ஒன்று அவர்கிட்ட வந்து ஒரு 4 முதியோர்கள்ட்ட வந்து இதே டயலாக் அந்த ஒரே வரி டயலாக் எழுதி கொடுத்து அவங்களெல்லாம் பேச வைக்கணும், இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தணும். அவ்வளோதான். 4.5 வருஷமாக இந்த 70 வயசு முதியோர்களுக்கு வீட்டில் கொண்டு போய் ரேஷன் கொடுக்கணுன்ற புத்தி வரல. கடைசியாக 6 மாதத்தில் பாருங்க விதவிதமாக வந்து வினோதமாலாம் திங்க் பண்ணி நல்ல திட்டங்களாக இருக்கலாம், பேரளவில் நல்ல திட்டம், ஆனால் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது விளம்பரத்துக்காக தான் செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம் போக நமக்கு பயமாக இருக்குது. அவங்கக்கிட்ட கொடுத்ததா கணக்கு பண்ணிவிட்டு அது கேரளாவுக்கு போயிடுமோன்ற ஒரு கவலை இருக்குது. பார்ப்போம். அடுத்ததாக கோவில்பட்டியிலிருந்து சேவியர் செல்வராஜ் கேட்கிறார். ஆத்தூர் ஆறுமுகநேரி அரசு பள்ளிகளில் உதயசூரியன் சின்னம் மற்றும் தன் உருவப்பட கேக்குகளை வெட்டி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாரே. மாணவர்கள் இருக்கிற பள்ளி, ஆமாம், மாணவர்களிடம் அரசியல் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பள்ளி நீங்கள் பிறந்தநாள் வேணால் உங்கள் கட்சி ஆஃபீஸில் கொண்டாடுங்க, இல்லை நீங்கள் மந்திரிக்கின்னு ஒரு அலுவலகம் இருந்தால் அதில் கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு இல்லை ஒரு விழா ஒன்று வச்சு தெருக்கூட்டம் போட்டு அதில் வந்து பெருசாக கேக்கு வெட்டுங்க. பள்ளியில் போய் அதுவும் உதயசூரியன், இது அன்பில் மகேஷ் இதை எப்படி பார்க்கிறார்? அவருடைய பதில் என்ன? பள்ளி கல்வியுடையது. இப்போ எல்லா மந்திரியும் அந்தந்த உள்ளூரில் அவங்க தொகுதியில் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் உதயசூரியன் சின்னம், இது எவ்வளோ பெரிய இதெல்லாம் என்னென்னவோ வழக்கெல்லாம் வந்து சுவமோட்டோவாக எடுக்குது உயர்நீதிமன்றம். நம்ம உயர்நீதிமன்றம் ஏன் எடுக்கலைன்னு கேட்கல, எடுக்கணும்னு சொல்கிறோம். பள்ளிகளில் போய் நீங்கள் உதயசூரியனில் யார் எந்த கட்சியுமே இந்த கட்சி சம்பந்தமான விஷயங்களை வந்து கொண்டு போய் அங்கே வந்து நுழைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அமைச்சருடைய உருவப்படம் போட்ட கேக்கு, இது ஒரு சுய விளம்பரம். உதயசூரியன் தனக்கும் விளம்பரம். ஏன்னா அவருக்கு என்ன பயன்னா, தன்னுடைய படம் மட்டும் போட்டால் நாளைக்கு கேள்வி கேட்டான்னா, இப்போ உதயசூரியன் படத்தை போட்டால் அன்பில் மகேஷோ இல்லை வேறு யாரோ கேள்வி கேட்க மாட்டாங்களே, அதுக்காக. ஸோ அனிதாவிய அமைச்சர் அனிதா அமைச்சர் வந்து அவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வயதவரி வந்துடுச்சு. அவர் வந்து இப்படி செய்வது வந்து பள்ளி கல்வி மாணவர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு அந்த ஏற்கனவே அது வந்து பள்ளி மாணவர்களுக்கு நடுவில் இந்த சாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் கஞ்சா போதை வன்முறை, அவன் அருவாள் எடுத்து வெட்டினான், கத்தியால் குத்தினான், யார் 8ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸ் பையன்லாம் இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் இப்போவே வந்து கட்சியை கொண்டு போயிட்டீங்கன்னா கல்லூரிகளில் வர்றது வந்து ஆச்சரியம் இல்லை. எல்லா கல்லூரியிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இங்கே இருக்க மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிவிபி, அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் யூனியனு இல்லை காங்கிரஸ் யூனியனு கல்லூரியில் இருக்குது. நீங்கள் பள்ளி லெவலில் அதை கொண்டுட்டீங்க. அப்புறம் 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பையனே வந்து இது வந்து திமுக அணி அதிமுக அணி அப்புறம் கம்யூனிஸ்ட் அணி வேறு
விதவிதமான அணி வந்துருச்சுன்னு வைங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்களை வந்து எப்படி காப்பாற்றுறது? பள்ளி மாணவர்கள் லெவல்லையே அவங்க மனசை கெடுத்து அப்படி அரசியலை பூத்தி, அந்த வன்மத்தை பூத்தி, அரசியலை பூத்தி நல்ல விஷயத்தை பூத்துனா பரவாயில்ல. இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். உயர்நீதிமன்றம் வந்து கட்டாயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுவமோட்டோவாக எடுத்து பள்ளியில் மாணவர்களிடையே இந்த அரசியலை கொண்டு நுழைப்பது வந்து தவறு. அப்படிப்பட்ட அமைச்சரை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேணும். என்னத்தான் சொல்கிறது? ஈடியில் ரெய்டு பண்ணி அவர் அதை பண்ணார், இதை பண்ணார், 60,000 கோடி 30,000 கோடி சொன்னதெல்லாமே வந்து தடை வாங்கிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஒரு கேக்கு வெட்டினதுக்காக வந்து நடவடிக்கை எடுத்துகிற போது பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. நமக்கே சலிச்சு போச்சா சார் சொல்லி சொல்லி பேசி என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓகே சார், அடுத்ததாக சிங்கப்பூரிலிருந்து கலைவாணி. அருமையான கேள்வி. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து தன்னை முகநூலில் காதலித்த 75 வயது முதியவரை திருமணம் செய்யவிருந்த 71 வயது காதலி காதலனால் கொலை. கொஞ்சம் இருக்கேன், கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் குழப்பமா இருக்கு, புரிஞ்சுக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து வந்த இந்தியாவிற்கு வந்த தன்னை முகநூலில் காதலித்த 75 வயது முதியவரை காதல் பண்றாரு. அப்புறம் என்ன முதியவர்? சரி, காதலர். காதலர். அந்த 75 வயது முதியவரை திருமணம் செய்யவிருந்த 71 வயது, 4 வயசு கம்மி அந்த 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 மணமகளை வந்து மணமகன் போட்டு தள்ளிட்டார். ஆமா ஆமா, ஓகே. இந்த செய்தி வந்து நான் படித்தேன். அது என்னன்னா, முகநூலில் காதல் ஏற்பட்டிருக்கிறது 75க்கும் 71க்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதல் அவங்க வந்து இந்தியாவில் வந்து திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த காதலர் இருக்காரு, இளைஞர், 75 வயது இளைஞர். இவர் அடிக்கடி வந்து எனக்கு பணம் வேணும், அதே சிஸ்டம். எவ்வளோ வயசானாலும் அதே சிஸ்டம். நம்ம வந்து எனக்கு இதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும். அந்த அம்மா பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க, பெரிய பெரிய அமௌண்ட்டு, பல கோடிகளில். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேருமே வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். அப்போ நம்ம பஞ்சாபில் அமிர்தசரஸ்லேயே எங்கேயோ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து பொதுவாக கல்யாணம் பண்ணிப்போம். ஒன்று அமெரிக்கா, இவர் வந்து பிரிட்டனு என்னமோ. ஆமாம், இவர் பிரிட்டனு. அப்போ நம்ம பொதுவான இடத்துல இந்தியா, 2 பேரும் இந்திய வம்சாவளி, அதனால் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்காங்க. இங்கே வந்து கல்யாணம் வரும்போது இந்த பணம் வந்து இந்த பண விஷயங்களில் ஏதோ இந்த பணம் கேட்டுருக்கு போட்டுருக்காங்க. அந்த பணம்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் கல்யாணம் ஆனால் நிறைய கேள்வி வருமே அப்படின்னு சொல்லி நம்ம முதியவர் காதலர் இருக்காரு, அவருடைய நண்பரை வச்சு இந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டார். இந்த 71 வயது காதலி. ஏன்னா அந்த அம்மா பணம் கொடுத்துருக்கு. இப்போ அதோட முடிஞ்சு போச்சா? அந்த ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு 50 லட்சம் ரூபா அவர் வந்து கூலிப்படையாக வச்சு அவர் கொடுத்துருக்காரு. நண்பராக தெரிஞ்சவரோ கூலிப்படை இன்னொருத்தர் வச்சு, அவருக்கு எவ்வளோ வயசுன்னு தெரியல, அதுவும் இந்த ரேஞ்சில் இருக்குமான்னு தெரியல, அதை வச்சு போட்டு தள்ளிட்டார். ஏன்னா இந்த சில கோடிகள் வந்து அவங்க திருப்பி கேட்பாங்களே, அதுக்காக காதலிக்கலாம். கண்ணு முன்னு தெரியாமல் காதலிக்க இல்லை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே அங்கே கட் பண்ணுங்க, இங்கே வாங்க. பேராசிரியர் சுபவி போன்றவர்களுக்கு வந்து பெரியாரிய திராவிட இயக்க தலைவர்களை பாருங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த திருமணம் அதை வந்து நீங்கள் வந்து கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு. இவங்க 2 பேருமே ஒருத்தர் விவாகரத்து பண்ணது, ஒருத்தர் வந்து பொண்டாட்டியில், இந்த மாதிரி தான். இப்போ அதே மாதிரி அது அந்த லைனில் தான் வருது. அப்போ திருமணம் கடந்த உறவு. ஆக இந்த பஞ்சாபில் நடந்தது, அமெரிக்கா, பிரிட்டன் இப்படியெல்லாம் வந்து திராவிடம் எவ்வளோ தூரம் அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கு, பிரிட்டன் வரைக்கும் பரவி இருக்கு, பஞ்சாப் வரைக்கும் பரவி இருக்கு. அப்போது இது அண்ணன் சுபவி போன்றவர்களுக்கு, பேராசிரியர் சுபவி போன்ற பெரியாரிய இயக்கங்கள் தலைவர்களுக்கு கிடைத்த வெற்றி, சமர்ப்பணம். அவர்களுக்கு இந்த வெற்றி சமர்ப்பணம். ஓகே சார், அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், திராவிடம் என்றால் என்ன, கொஞ்சம் விளக்குங்களேன். எவ்வளவு விளக்குனாலும் இங்கே கேட்க போகிறதில்ல, சொன்னால் எதுவோ புரிஞ்சிடுற மாதிரியும், அப்படியே புரிஞ்சுக்கிட்டா அது வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடுற மாதிரியும், இவ்வளோ நாள் ஏதோ புரியலன்ற மாதிரியும். இது எதுக்கு புரியலதான், இப்போ வரைக்கும் புரியலதான். திராவிடம் என்னன்னா புரியாம தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, உங்களுக்கும் எனக்கும் புரியலன்னா பரவாயில்ல, இந்த நேருக்கு புரியலன்னா பரவாயில்ல. யாரு திராவிடர்கள்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கே இன்னும் திராவிடம்னா என்னன்னு புரியல. திராவிடம் என்பது மாயையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய பாணியில் சொல்லணுன்னா, எது திராவிடம் அப்படின்னா, மாறன் சகோதரர்களிடம் வந்து சேனலில் கொடுத்துருவோம், உதயநிதி அவர்களிடம் சினிமா,
அதுக்கப்புறம் துணை முதல்வர் அது வேற அரசியலில். பட் இருந்தாலும் தொழில் வகையில் சினிமா வந்து உதயநிதி கையில் சினிமா. அவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் சில அந்த இப்போ முக்கிய புள்ளிகள் திமுகவில் அவங்க மருத்துவமனைகள், மருத்துவ தந்தை. அப்புறம் KN நேரு போன்ற சில பல அமைச்சர்கள் அவங்க கையில் கல்லூரிகள், அவர்கள் கல்வி தந்தைகள். அதுக்கப்புறம் துரைமுருகன் கையில் வந்து கனிம வளம், குடியாத்தம் குமரனை கேட்டால் எல்லா விவரத்தையும் சொல்லுவார். குடிநீர், கனிம வளம், மணல் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் மூர்த்தி அவர்களிடம் வந்து வருவாய் பதிவுத்துறை, எல்லா பதிவுகள்லாம் அவர் பார்த்துப்பாரு. இதெல்லாம் வருவாயெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. செந்தில் பாலாஜி கிட்ட மது வியாபாரம், சேகர்பாபு கிட்ட கோயில்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? அப்போ மக்களுக்கு என்ன சார்? டாஸ்மாக் கொடுத்துருக்கோம்ல, மக்கள் கையில் டாஸ்மாக், சரக்கு வீரன். மாணவர்கள் கையில் கஞ்சா. காவல்துறை எங்களுக்கு ஏவல் துறை. வாக்காளர்களுக்கு பட்டை நாமம். பட்டை நாமம்னு நம்ம ஒன்றும் வைஷ்ணவத்தை வந்து அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் அந்த குறிகளை வந்து பொன்முடி மாரி நம்ம பேசலை. நம்மளால் வந்து பொன்முடி அளவுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அளவுக்கு அசிங்கமாகவோ கொச்சையாகவோ கேவலமாகவோ பேச முடியாது நம்மளால். அந்த அளவுக்கு அநாகரிகமாக பேச முடியாது. ஆனால் வந்து வாக்காளர்களுக்கு என்னென்னா பட்டை நாமம்னு சொல்லுதுன்னா ஏமாற்றம். நம்ம சொல்கிறது அந்த நாமம்னு சொல்கிறது வந்து அவர்களுக்கு ஏமாற்றம் தான், வேறு ஒன்றும். இதுதான் திராவிடம். இதுக்கு உங்களுக்கு சின்னதாக புரிய வைக்கணும்னு சொல்லி முடிச்சுருவோம். 2021 திமுக ஆட்சி நடக்குது. திராவிடம்னா இப்போ திமுக ஆட்சின்றதுனால திராவிடம்னு போகிறோம். வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா வருமானம் சராசரியாக. அப்போ 4 வருஷம் முடிஞ்சிச்சு, 4.5 வருஷம் முடிஞ்சிச்சு, 4ன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபா வருமானம் மாநில அரசுக்கு. மத்திய அரசு வந்து 11 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. 16 11 எவ்வளோ? 27. இவங்க வந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்காங்க. 4.5 லட்சம் ரூபா கடை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள கடனை விட அதிகமாக அதிமுக அரசு மாறும்பொழுது இருந்ததை விட அதிகமாக. ஏறக்குறைய 31 லட்சம் ரூபா 32 லட்சம் ரூபா வந்து இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்திருக்கிறது இந்த ஆட்சிக்கு. மாநிலத்துக்கு மத்திய அரசிலிருந்து உங்களுக்கு மாநிலத்துக்குன்னா மக்களுடைய வரிப்பணம் அதெல்லாம் அதுதானே மாநிலத்துக்கு வரக்கூடிய வருமானம்னா வரிப்பணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினது ஒரு 4 லட்சம், எல்லாம் சேர்த்து 32 லட்சம் வருது. ஆனால் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் 5000 கோடி எங்களுக்கு தரல, வெள்ள நிவாரணத்தில் 1300 கோடி தரல, இதில் 900 கோடி தரல. 32 லட்சம் கோடி என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் ஏதாவது பேச்சு இருக்கா? அதுக்கு ஏதாவது கணக்கு கொடுத்துருக்காங்களா? இன்னுமா வெள்ளை அறிக்கை, கருப்பு அறிக்கை, பச்சை அறிக்கைலாம் கலராக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் பெரிய புலியேப்பம் தான். 32 லட்சம் ரூபாய் கோடியம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. பிரிட்ஜ் எல்லாம் விழுந்துருது, எல்லாம் நம்ம அதில் உள்ள இதெல்லாம் சாலைகள்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்து. இதுதான் வந்து திராவிடம். இது எந்த அளவுக்கு திராவிடம் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அந்த ஒரு வரி சொல்லி நம்ம முடிச்சிடும். சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தில் வந்து யாரோ ஒரு பிச்சைக்காரன் சொல்லாமல் அதுக்கு என்னமோ தமிழில் வேற என்னமோ சொல்லுவாங்க. ஏன்னா குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது விரும்பின்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, யாசகர்னு வச்சுங்களா. யாசகர். அந்த யாசகர் வந்து அவர் வந்து 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. அதில் ஏதோ இந்த சிக்கல் அது ஏதோ வழக்கு வந்துடுச்சு. அப்போது கேரள உயர்நீதிமன்றம் சொல்லுது, உனக்கு தான் சாப்பாட்டுக்கே பணம் இல்லையே, சம்பாதிக்கவே இல்லையே, ஒன்றும் வேலை இல்லை, தொழில் இல்லை, பிச்சை எடுத்து பிழைக்கிற. அவரை அந்த வழக்காட வந்தவரை கேட்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு 2வது மனைவி கேட்குதா? உனக்கு சம்பாதிக்கிறது துப்பு இல்லை, இல்லை ஒரு மனைவியே அதிகம், 2வது மனைவி எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிச்சு. அது ஏதோ அந்த 2வது மனைவி முதல் மனைவி ஏதோ அந்த குடும்ப வழக்கு தள்ளுபடி பண்ணிடுச்சு உயர்நீதிமன்றம், கேரள உயர்நீதிமன்றம். மறைமுகமாக அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர்களை அறியாமல் அவங்க அந்த அர்த்தத்தில் சொன்னாங்களான்னு தெரியல, உனக்கு வசதி இல்லைன்றதுனால நீ 2வது மனைவி வச்சுக்கொள்ளக்கூடாது. வசதி இருந்தால் அப்போ வசதி இருந்தால் வச்சுக்கலாம் தானே. இப்போ இனிமேல் வந்து யாராவது
மனைவி இணைவி துணைவி இணைவி அப்படின்னு வச்சுக்கிட்டா ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் கேரளா உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு. வசதி இல்லைன்னா வச்சுக்கூடாது, ஆனால் வசதி இருந்தால் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து இது கேரளா வந்து எங்கே இருக்குது? இந்த பக்கத்தில் தான் இல்லை, அப்படி போகும்போது ஈரோடுலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கமா? கோயம்புத்தூர் ஈரோடு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். வழி ஆமாம், அது கோயம்புத்தூர் ஈரோடு தாண்டிங்கன்னா அப்படி போயிடலாம் கேரளா வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்போ இனிமேல் திராவிடம் வந்து இப்போ வந்து அரசியலை தாண்டி நீதிமன்றங்களையும் அடைந்து விட்டது. இப்போ திராவிடம்னா என்னன்னு கேட்டார்ல, அதுக்கு இதுதான் பதில். அவருக்கு இதுதான் பதில். திராவிடம் வந்து நீதிமன்றங்களை கூட அடைந்து விட்டது. அவங்க சொல்கிறாங்க காசு இருந்தால் எவ்வளோ பேரும் வச்சுக்கலான்னு அப்படி நேரடியாக சொல்ல. காசு இல்லைன்னா வச்சுக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ காசு இருந்தால் வச்சுக்கலான்றது நியாயம் தானே? அப்போ திராவிடம் எங்கே பரவி இருக்கு? இதுதான் திராவிடம். நீங்கள் இதை புரிந்து கொண்டால் பிஸ்தா. இதுக்கு மேலே திரும்ப கேட்கக்கூடாது திராவிடம்னா என்னன்னு. ஆமாம், இதை விட விளக்கமாக சொல்ல முடியும். இதை விட விளக்கமாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் திராவிடத்தை எப்படி உங்களுக்கு வசதி வந்திருக்கா அது வந்து பார்த்துக்குங்க. ஆமாம், அது உங்களுடைய. ஆமாம், அது வந்து இப்போ ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அதை பொருத்தி பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல்வாதிகளுடன் பொறுத்து பார்த்தீங்களானால் கரெக்டாக இருக்கும். இந்த கொள்கை கரெக்டாக டேலி ஆகும். அண்ணா வந்து ரிங் ரோட்டில் வந்து சனிக்கிழமை ஆனால் வந்து அங்கே வந்து அங்கே தான் போவாங்க. அவங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இணைவி. ஏன்னா இப்போ துணைவி இணைவின்னு அப்புறம் நீங்கள் அது 3 4 அப்படின்னா இல்லை, எவ்வளவு வசதி இருக்கோ 6 அடி கூந்தல் இடது பக்கம் முடியலாம், வலது பக்கம் முடியலாம், அள்ளி கொண்டையாக போட்டுக்கலாம். வசதி இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதுதான் திராவிடம். ஓகே சார், மக்களின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அருமை. இன்றைய நாள் காதோடு வந்து சமீபத்தில் ஒருத்தர் நம்ம தலைவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் வந்து போய் முக்கியமான இடத்த டெல்லியில் பார்த்துட்டு வந்தார். நம்ம போன தடவை கூட அது கேள்வியாக வேறு ஒரு இதில் சூழ்நிலையில் பேசணும் போன எபிசோடில். இப்போது அதை தொடர்ந்து ஏதோ ஆடிட்டரு வக்கீல் இவங்க அந்த மாதிரி சில பேர் ஆடிட்டராக இருப்பாங்க, சில பேர் வக்கீலாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் உள்ளெல்லாம் போகக்கூடாது. அவங்களாம் வச்சு அதோடைய ஃபாலோ அப் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அங்கே பேசும்போதே வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவர் அங்கே ஷா வந்து பேசுனது ஷாக் ஆகிடுச்சான். பேசுனது ஷாக் ஆகிடுச்சு நம்ம ஊர் தலைவருக்கு. என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னாராம், ஒரு 100 சீட்டு எங்கள் கட்சிக்கு கொடுத்துருங்க, எங்கள் கட்சியோட பொறுப்பில் கொடுத்துருங்க. நீங்கள் 134 நின்று நீங்கள் எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ ஜெயிங்க, நாங்கள் 100 நாங்கள் வந்து ஒரு 40 நிற்போம், 40 எங்கள் கட்சியே நிற்கும். மிச்சத்தை வந்து இந்த கூட்டணி யார் வராரு, மாம்பழம் வரும், வேறு இன்னொரு முன்னாள் நடிகரின் கட்சி அவங்க வரலாம், அந்நியார் வரலாம். அந்த மாதிரி வரவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்து பிரித்து கொடுத்துப்போம். அப்புறம் என்னங்க நான் இவ்வளோ கம்மியாக பண்ணிங்கன்னா நாங்கள் அதில் 117 ஜெயிக்கணுமில்ல, அது வந்து அது அபிப்பிராயமே 117 தப்பித்தவறி வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்றதான அபிப்பிராயமே. ஏன் 117 ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் 118 ஜெயிச்சிட்டா தனிப்பட்ட முறையிலேயே ஆட்சி அமைக்கலாம், கூட்டணி ஆட்சி அமையாது இல்லை. இப்போ கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய கடமை இல்லைவா? டெல்லியுடைய கடமை அல்லவா? அந்த வகையில் சரி ரைட்டு, இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, நீங்கள் 150 நிலுங்க ஃபைனலாக. ஆமாம், 150 நீங்கள் 118 ஜெயிச்சிங்களா, நீங்கள் அப்போ அதை பார்த்துக்கலாம். மிச்சம் 84 கொடுத்துருங்க, நாங்கள் எவ்வளோ நிற்கிறோமோ நிற்கிறோம், 40 ஏதோ ஒன்று நிற்போம். நாங்கள் மிச்சத்தை வந்து மாம்பழத்துக்கோ பிற கூட்டணிகளுக்கோ அப்புறம் யார் வராங்க போகிறவங்களுக்கு யாருக்கோ கொடுத்துருவோம். நாங்கள் பார்த்து பிரித்து கொடுத்துக்குறோம், நீங்கள் யாருக்கும் எந்த சீட்டும் கொடுக்க வேண்டியதில்லை இப்படின்னு வந்து சொல்லி இப்போ வந்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து இல்லை உங்களுக்கு 40 இல்லை 25ன்னு வச்சுங்க, மிச்ச கூட்டணியில் வரவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோன்னு. உங்களுக்கு அந்த தொந்தரவே வேணாம், நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்கன்னு அதை பார்த்துங்க, மிச்சத்தை அந்த பஞ்சாயத்து பண்ணுறதை எங்ககிட்ட விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பஞ்சாயத்து பண்ணால் பல பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் பஞ்சாயத்து பண்ணால் ஒத்துப்பாங்க, பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும். அதனால் இப்போ வந்து
கர்ச்சீஃப் போட்டு முகத்தை துடைத்தவர் வந்து பெரிய டவலாக எடுத்து முகத்தை துடைத்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி. அதாவது இவ்வளோ அவருக்கு அந்த விறுவிறுத்து போய் அழுத்தம் அதிகமாகி வேர்வை அதிகமாகி அதனால் கர்ச்சீஃப் பத்தாமல் ஒரு பெரிய துண்டோ வேட்டியோ எடுத்து முகத்தை துடைத்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி சமாளிப்பது இந்த அழுத்தத்தை அப்படின்னு சொல்லியோடு தான் அது கிட்டத்தட்ட இதில் யாரோ ஆடிட்டர் பேசினாருங்கிறாங்க, அப்புறம் வக்கீல் பேசினாருங்கிறாங்க, அப்புறம் நீதிபதி ஓய்வு பெற்றவர் பேசினாருன்றாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அரசியலுக்கு சம்மந்தமில்லாத எல்லா துறையினரும் அரசியல் பேசுகிறார்கள். இதுதான் இன்னைய காதோடு. 150 இன்றைக்கு வரைக்கும் ஃபைனல். இதுக்கப்புறம் ஏறுமா இறங்குமா தெரியல. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 150 உங்களுக்கு வச்சுக்க நீங்கள் கணக்கு. அதே மாதிரி நாங்கள் என்ன தொகுதிகள் கேட்குறோமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். நீ ஜெயிக்க முடியாத தொகுதியாக பார்த்து திமுக பலமாக இருக்கிற தொகுதியாக பார்த்து அது நீங்கள் வச்சிங்கலாம் தள்ளக்கூடாது. நாங்கள் இப்போ 150னா மிச்சம் 84 என்னன்றதை சொல்லிடுவோம். அந்த 84 விட்டுட்டு நீ 150ல் எங்கே வேணாலும் நின்றுக்க, எங்கே வேணாலும் என்ன அதில் நின்றுக்க. நீ உனக்கு வேண்டியதாக பொறுக்கி எடுத்துக்கிட்டு எங்களை அப்படி ஓரங்கட்டி தோக்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்படிலாம் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இது என்ன எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே 4 அணியாக 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்லாம் இருக்குது. போக பார்த்தா 6 முனை போட்டி கூட. அதே சப்போஸ் இது செட் ஆகலைன்னு வைங்க, இதில் பிரச்சனை உடஞ்சதுன்னா 6 முனை போட்டி ஆகிடும். 6 முனை போட்டியாக இருந்தால் என்ன, திமுக படுத்துக்கிட்டு ஜெயிக்கும். ஆமாம், படுத்துக்கொண்டே ஜெயிப்பார்கள். இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், இன்றைய நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.